அவரோட சினிமா நல்லா தான் இருக்கும். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும். அப்படியே பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ற போல ஒரு நடிகர் தான் அவரு. உண்மைதான். ஒரு நல்ல நடிகர். நம்ம தமிழ்நாட்டிலே பெரிய நடிகர் தான். ஆமா, அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். நடிகர். அடுத்த ரஜினிக்கு அப்புறம் இவர் தான் பெரிய நடிகர். மாட்டிட்டு இருக்காரு. மாட்டிட்டாருன்னு சொல்றீங்களா? மாட்டிக்கிட்டாரு தான். அப்புறம் என்ன? எந்த வகையில மாட்டிக்கிட்டாரு? கரூர் 41 உயிர் போயிடுச்சு. அதுக்கு இப்ப யார் பதில் சொல்றா? அவர்தான் மகாபலிபுரம் எல்லாரையும் கூப்பிட்டு எங்க கூப்பிட்டாரு? அத்தை நிறைய தாய்மார்கள்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல ஒருத்தவங்க எங்களுக்கு காசே வேணும்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமலே ஒரு காசு போட்டாரு. அந்த காசுனால அந்த உயிர் வந்துருமா அப்படின்ற கேள்விதான் அவங்க தாய்மார்கள் எல்லாம் கேட்டு காசு ரிட்டர்ன் பண்ணாங்க. அது உண்மைதான். அந்த குடும்பத்துக்கு திமுக ஏதாவது சொல்லி கூட சூழ்ச்சி பண்ணிருக்கலாம். அப்படியே இருக்கலாம். பணம் வாங்காதீங்க, நாங்க உங்களுக்கு 2 மடங்கா கூட தரோம் அப்படின்ற பேர்ல கூட திமுக ஒரு சூழ்ச்சி பண்ணி மதுரையில கூட்டம் போட்டாரு, மாநாடு நடத்திட்டாரு. மாநாடு 100 அடி கம்மு கீழே சாஞ்சிருச்சு. ஆமா, அதெல்லாம் கவனக்குறைவுதான். அந்த இடத்துல சைட்டா நின்று பண்ணிருக்கணும்ல, கொடி கீழே விழுந்துருச்சு. அப்ப அடியில விழுந்துட்டாருன்னு நினைக்கிற போலதான் அர்த்தம். உதயநிதிக்கு இப்ப போட்டியா வந்திருக்காருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் 2 பேரும் ஒரே வயசு. உதயநிதி தாத்தால உள்ளிட்டு அவங்க அப்பா முதலமைச்சர், அவங்க தாத்தா முதலமைச்சர், இப்ப அடுத்து இவர் துணை முதலமைச்சர். இவருக்கு அரசியல் நல்லாவே பண்ண தெரியும். இப்ப வேற அது இல்லாம கம்பத்துல ஏறது, அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கம்பத்துல ஏறது, மரத்துல ஏறதுல பேர்ல அணில் குஞ்சுகள்ன்ற பேரே வாங்கிட்டாங்க. ஆமா, அரசியல் பண்ண தெரியல. எங்க செய்யறாரு? சென்னையில தான் உட்காந்துருக்காரு. ஒரு கூட்டம் போட்டாரு, அதுல 41 உயிர் போயிடுச்சு. ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எங்க வெளியே வர மாட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதெல்லாம் நம்மளுக்கு பயம்ன்ற போல ஒளிஞ்சுக்கிட்டாரு. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும், போகல. திமுக காரன் போய் காசு கொடுத்தா, அதனால இப்ப அவங்களதான் பேசுவாங்க. இவரு எங்க பேசுவாங்க? இவரு யாரும் பேச மாட்டாங்க. இல்ல சென்னைக்கு போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்ப எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? அணில் குஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. அணில் குஞ்சு போல பொந்துக்குள்ள பொந்துக்கிட்டா அப்படின்ற போல தான் பேச்சு வரும். இப்ப அவங்க கட்சியில மாவட்ட பொறுப்பாளர்லாம் இருக்காங்க. இன்னும் ஒரு டைம் கூட நம்மள வந்து பார்த்தது இல்லையா? ஒரு கிராமத்துக்கு கூட வரல, பண்ண தெரியல. இப்ப உதயநிதி வந்து அவங்க அப்பால இருந்து எல்லாம் அரசியல் பண்ணனால ஒரு மரபு வழியாவே அரசியல் தான். அரசியல்ல ஊறி போன ஒரு உதயநிதி இப்ப துணை முதலமைச்சர், அடுத்து முதலமைச்சராக போறாரு. அந்த இதுலதான் இருக்காங்க. இப்ப நானும் வருவேன்டா, நானும் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்டா அப்படின்ற இதுலதான் விஜய் வந்திருக்காரு. கத்துக்கணும்னு நாங்க சொல்றோம்.